இப்படி வாங்க. என்ன இது ஆரம்பமே சூடா இருக்கு? என்ன சமாச்சாரம்? ஆமா, பெரியவங்களை பத்தி நீங்க யாராவது கொஞ்சம் கவலைப்படுறது உண்டா? பெரியவரை பத்தி என்ன கவலை? கவலை பெரியவங்களை பத்தி இல்ல. பெத்து வச்சிருக்கோமே ஒரு கூட செங்கலும் பிடாதீங்களா? இதுகளுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி குடியும் கொடுத்த நம்ம வைக்கிற வரைக்குமாவது அவங்க உயிரோட இருக்கணுமா? இல்ல இதுகள்லாம் காவேக்காடு அறவேக்காடா இருக்கும் போதே அவங்களையும் தூக்கி விட்டு அம்போல நடுத்தரும் நிற்கணுமா? இதுக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு பதில் தெரிஞ்சாகும். அடியே, ஈரக்கொலையே நடுங்கும்படியா தேதியை சொல்லி போட்டு பதில் வேற கேட்கிறீடி. இப்ப என்னடியே வந்துருச்சு பெரியவருக்கு? என்ன வந்துச்சா? இன்னைக்கு மத்தியானம் தானே காட்டினே அவங்க கம்பு நீ நடந்து போனது. அதுதான் சாமியார்கிட்ட மருந்து வாங்கி கொடுக்குறேன்னு போனியே. சாமியார் என்ன சொன்னாரு? சொன்னாரு, இனிமே மருந்து மாயத்தினால ஒண்ணு நடக்காது, அவருக்கு நேரா நேரத்துக்கு சோறும் நிம்மதியான ஓய்வும் கொடுங்கன்னு சொன்னாரு. அவ்வளவுதானே, சின்ன சங்கதி ஓய்வு கொடுத்தா போச்சு. எங்க கொடுத்தீங்க? அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும் தானே 9 மணிக்கெல்லாம் சோத்த போட்டு தூங்க வச்சுட்டு வந்தேன். அவங்க கண்ணாயிர போற நேரத்துல ஆனா நீங்க காலி ஆயிர போயிடு காரன்னு கேட்டு அவங்க தூக்கத்தை கழிச்சுட்டு வந்துட்டீங்க. அது அந்த பாயிலே செஞ்சது தப்பு. நீங்க என்ன லட்சணம்? அவனுங்க காரை பத்தி பேசினானுங்க, நீங்க கார் வார பத்தி பேசிட்டு இருந்தீங்க. நாங்க எல்லாருமே செஞ்சது தப்பு தாண்டி அம்மா. தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவங்க ஆயுசு நீடிச்சுக்கிட்டே இருக்காது. அந்த தப்புகளை எல்லாம் இப்பவே மாத்தி அவங்களுக்கு நாமெல்லாம் எப்படி ஓய்வு கொடுக்கணுங்கிற முடிவுக்கு இந்த நிமிஷமே வந்து ஆகணும். அண்ணோ, நீ கோச்சுக்கிறதுல ரொம்ப ரைட் இருக்கு. இனிமே நாங்க எப்படி நடந்து சொல்லு, அதேபடி நடக்கும். கேளுங்க, பெரியவங்க காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சாங்கன்னா படுக்க போற ராத்திரி 12 மணி வரைக்கும் வர்றவன் போறவன் இருக்கிறவன் இல்லாதவன் தேங்காய் மாங்காய் நார்த்துங்காய் பூசணிக்காய் புளியங்காய் வரைக்கும் எல்லா காரியத்தையும் அவங்க தானே பாத்துக்கிறாங்க. ஆமா, அவர்தான் கவனிச்சுக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் அவங்க காதுக்கும் கண்ணுக்கும் போக விடாம நீங்களா பார்த்து செய்ய முடியாதா? யாரு? நானா? ஆமா. அவரு பாக்குற காரியங்களை நான் பார்த்தா என்ன ஆகுறது? என்ன ஆகும்? குடியா முழுகி போகும். யாரடிவா? நான் காரியங்களை பார்க்க ஆரம்பிச்ச பிறகு குடி இருந்தாரடி, அப்புறம் முழுகிறதுக்கு முழுகட்டும். குடியே முழுகி போட்டு இந்த குடும்பம் என்ன கதியானாலும் பெரியவங்க கண்ணு முன்னாலே ஆகட்டும். அவங்க உயிரோட இருக்கும் போதே நாம காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சாதான் இப்படி செஞ்சோம், இந்த இடத்துல தப்பு வந்துடுச்சு, அதை எப்படி சரிப்படுத்திக்கிறதுன்னு பெரியவங்க கிட்ட புத்திமதி கேட்டுக்கலாம். அவங்க பொசுக்குன்னு போயிட்டாங்கன்னா நாம யாருகிட்ட போய் கேட்க முடியும்? அண்ணா, அப்படி எல்லாம் நினைக்காதடி. அண்ணன் ரொம்ப நாளைக்கு உசுரோட இருப்பாரு. அவங்கள உசுரோட இருக்க வைக்கணுங்கிறதுக்காகத்தானே இந்த மீட்டிங். இல்லைன்னா இந்த நடு ராத்திரியில நான் ஏன் தொண்டை தண்ணி போக லோ லோ லோன்னு கத்திக்கிட்டு கிடக்கணும்? கவனம் வச்சுங்க, இனிமே எல்லா காரியத்தையும் நாமளா பார்த்து செய்வோம். சந்தேகம் வந்துச்சு என்கிட்ட கேளுங்க. எங்க நான் பெரியவங்கள மாதிரி ஏதோ ஓரளவுக்காவது உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன்ல. ஏதோ ஓரளவுக்கா? அவர் கிட்டத்தட்ட உன்னை தன்னை போலவே தயார் பண்ணி போட்டாருடி. அந்த ஒரு சங்கதி மட்டும் என் மூளைக்கு நல்லா பட்டு போச்சுடி. நீ சின்ன பெரியவருடி. பின்ன என்ன, சின்ன பெரியவர்கிட்ட கேளுங்க. எல்லாருக்குன்னா உங்களுக்கு தாண்டா. இனி ஒரு துரும்பு வேண்டா கூட உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். முடிவா சொல்லி போடுறேன், கண் இருக்கும் போது அதனுடைய அருமை நமக்கு தெரியாது. கண் அவிஞ்சு நின்று தடுமாறுறப்பதான் அதனுடைய அருமை நமக்கு புரியும். நம்ம குடும்பத்துக்கு பெரியவங்க தான் கண்ணு. அந்த கண்ணை அவிய விட்டுறாதீங்க, அவங்கள காப்பாத்துங்க, அவங்களுக்கு ஓய்வு கொடுங்க. பெரியவங்களுக்கு ஓய்வு கொடுங்க, பெரியவங்களுக்கு ஓய்வு கொடுங்க. யாரு? சின்னாண்டைகளா? நாங்க ஒரு நாளும் இல்லாத திருநாளா இருக்கு, கோயில் கூப்பிடுறதுக்கு முன்னால சின்னாண்டே வாசல்ல வந்து நிக்கிறீங்க. அத்தி புத்தாப்புல இருக்கு. இனிமே தினமும் இப்படி தாண்டா வந்து நிப்ப. நான் தாண்டா எல்லாம் கவனிக்க போறேன். எல்லாத்தையுமா? ஆமாடா. அக்கா, என்ன ஆகுது? அவர் முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நானே முடிச்சு போடலான்னு பாக்குறேன். பெரியாண்டிகிட்ட ஒரு சேதி கேட்கணும்னு வந்தேங்க. பெரியாண்டிகிட்ட ஒண்ணும் பேசக்கூடாது, எல்லாம் எங்கிட்ட தான் பேசணும். எனக்கு என்ன சொல்லி விடுறேன் சொல்லிடணும். இன்னைக்கு 10 மா நிலம் அறுப்ப இருக்கணுங்களே, எத்தனை ஆளை விடுறது? ஏண்டா இதெல்லாம் நேற்று ராத்திரி அவர்கிட்ட கேட்டு வச்சுக்காம காலங்கத்தை வந்து எவ்வளவு வாங்குற? இது நல்லா இருக்குங்களா? நான் தான் நேற்று ராத்திரியா வந்தனுங்களா? அம்மா தான் என்ன வஞ்சி அனுப்பிச்சு விட்டாங்க. கொட்டாப்பிள்ளை, அம்மா 10 மா நிலத்தா இருக்கு. பெரியாண்டா இருந்தா எத்தனை ஆளுங்க விடுவாங்க? வழக்கமா 10 ஆளை விடுவாருங்க. கொஞ்சம் துரிசா நடக்கணும்னா 15 ஆளு விடுவாருங்க. 15 ஆளுங்களே விட்டா இருக்கு. ஆமாடா, 15 ஆளுக்களை விடு. இது என்னங்க இது தும்பா போச்சு? நீங்க 2 பேரும் சோடி மோளை மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. இத பெரியாண்ட காதுல விழுந்ததுன்னா ஏன்டா ஆளுகளை அதிகமா விட்டு என்ன முடிச்சுட்டு வந்தாருன்னா? இனிமே பெரியாண்ட உங்களை எதையும் கேட்கவும் மாட்டாரு, வஞ்சவும் மாட்டாரு. இனி கேட்கறதும் பாக்குறதும் சின்னாண்ட சொல்றத கேட்டுதான் நீங்க காரியங்களை செய்யணும்.
அடே அவர் எத்தனை நாளைக்கு தாண்டா சின்ன ஆண்டையாவே இருந்துட்டு இருக்க முடியும்? அம்மா கருதுறது சரிதானுங்க, ஏதோ எங்களால ஆன வரைக்கும் பாக்குறோம். அம்மா நேற்று அற்படுத்த ஆளுங்களுக்கு கூலி கொடுக்கணுங்களே. ரூபா எவ்வளவுடா? தலைக்கு 2 ரூபா மேடிச்சு 30 ஆளுக்கா? ஒத்த ரூபாய சொல்றா. பணம் கொடுத்தேன் எடுங்க. எங்கிட்ட கொடுக்குறீங்க? அவங்க கையில 100 ரூபாய் கொடுங்க. இந்தடா இந்த பணத்தை வச்சுக்க. கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டு சாயங்காலமா பாக்கி பணத்தையும் கணக்கையும் சின்னாண்ட கையில கொண்டு வந்து கொடுத்து. ஆகட்டும். ஆமா, நீங்க எப்ப முடிச்சீங்க? ரொம்ப நேரமா. ஏன் இத்தனை காலமா தான் நாங்க தூங்கிட்டு இருந்தோம், நீங்க முடிச்சிட்டு இருந்தீங்க. இனிமேலாவது நாங்க முடிச்சுக்கிறோம். அடே அவர் எத்தனை நாளைக்கு தாண்டா சின்ன ஆண்டையாவே இருந்துட்டு இருக்க முடியும்? இனிமே சம்பாதிச்சு இங்க ஒண்ணும் ஆக வேண்டாம். இருக்கிறது நினைச்சிருந்தா எங்களுக்கு போதும். அந்த முடிவுக்கு வந்துட்டாங்களா? சரி, இனிமே நம்மால சம்பாதிக்க முடியாது, அதை குறிப்பிட்டு காட்டுறாங்க. நம்ம ஒதுங்க வேண்டியதானே? எங்கடா காலங்காத்தால பொறுத்தீங்க? நாங்க எங்க போனா உனக்கு என்ன? நீ வாயை மூடிக்கிட்டு பேசாம உடத்துல உட்கார்ந்து கிடையா. ஏண்டா இப்படி எல்லாம் என்ன பேசுறீங்க? இல்லடா, நீங்க ராத்திரி காரு கேட்டீங்கல்ல? கால் விட்டுமில்ல வெளியப்பா. இனிமே உங்ககிட்ட ஒரு ஸ்மால் கிஃப்ட் கூட கேட்க மாட்டோம். இனிமே எது வேணும்னாலும் எங்கப்பா கேட்டு வாங்கிக்குவோம். இனிமே நீங்க என்ன செய்யணும் தெரியுமோ? நேரத்துக்கு போறத தின்னுபிட்டு ஒரே இடத்துல படுத்து தூங்கு. அப்படி இருந்தா தான் கொஞ்ச நாளைக்காவது நீ உசுரோட இருப்ப. இல்ல எல்லாரும் சேர்ந்து பேசிதான் இப்படி எல்லாம் செய்யறாங்க போல. இன்னைக்கு இருந்தாலும் அவங்க எல்லாம் ஒண்ணுதானே. இனி இங்க இருந்தா நம்ம மரியாதை கெட்டு போகும். போக வேண்டியதுதான், இப்பவே போக வேண்டியதுதான். ஆமா ஆமா, நான் போயிட்டு வர்றேன். வயல உங்க பார்த்தேன், அதனால சொல்றேன். இனி இந்த வீட்டுல அடி தூக்க மாட்டேன். நான் வர்றேன். யோ இருயா. ஏன் அப்படியே? என்ன நடந்துச்சு? சாமியார, எனக்கு வயசாகி போச்சு. இனி என்னால பாடுபட முடியாது. இவங்களுக்கு பாரமாட்டேன் சாமியார. அதனால எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவமானப்படுத்திட்டாங்க சாமி. சரிதான், இப்ப புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? இப்பதானே பொழுது விடிஞ்சது. நீங்க ஏதோ கதவை கண்டிட்டு வர்றது போல. கதவதான் சாமியார் இருக்கு எனக்கு. இல்லன்னா நேத்து வரைக்கும் பொட்டி பாம்பா அரைங்கிறவன் பிறந்தவன் இன்னைக்கு சொல்றான், இனிமே பெரியவர் செய்யற எல்லா காரியத்தையும் நான் தான் செய்வேன், இனிமே பெரியவர்கிட்ட எதையும் சொல்லப்படாது, எல்லாத்தையும் எங்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு பண்ணையாள்கிட்ட போய் சொல்றான். ஐயா அடு போயா, மனுஷன் மாதிரி பேச வந்துட்டேன். உன் தம்பி பெரிய அறிவாளி. அவர் சொன்னதை கேட்டு உங்களுக்கு ரோஷம் வந்துட்டாக்கும். அरे அவன் முட்டா போய் அவனு விடியா. அவன் சம்சாரத்தை பத்தி என்ன சொல்றான்? அது விஷயம் தெரிஞ்ச பொண்ணு. விஷயம் தெரிஞ்ச பொண்ணு தானே? ஆமா. வினயம் தெரிஞ்ச பொண்ணு தானே? ஆமா. நல்லது கெட்டது தெரிஞ்ச பொண்ணு தானே? ஆமா. சாமியாரு, இதை என் தள்ள அடிச்சு சத்தியம் சொல்லு, அந்த பொண்ணை என் பெத்த பொண்ணாட்டம் வளர்த்தனா இல்லையா நான்? ஆமா ஆமா ஆமா. அந்த பொண்ணு சொல்றாங்க, இனிமே சின்னாண்டு தாண்டா பெரியாண்டியா இருந்து தீரணும், சின்னாண்டு தாண்டா பெரியாண்டியா இருந்து தீரணும். எத்தனை நாளைக்கு சின்னாண்டியாவே இருக்க முடியும்? எத்தனை நாளைக்கு சின்னாண்டியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாளே, அதுக்குள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. போய் நீ சாமியார் சொல்லுங்க, என்ன புரிய போகுது? தன் புருஷனை பெரிய மனுஷனாக்க பாக்குறாயா, அதுல என்னையா தப்பு? அதுக்கு என்னையே அவமானப்படுத்தணும்? அது யோசிக்க வேண்டிய விஷயம். இன்னும் சொல்றேன் கேளியா, அந்த பையனுங்க இருக்காங்களே, அதான் என் தம்பி போனுங்க. புரியுது சொல்லி. அவங்களை எப்படி வளர்த்தேன் நானு? வாயக்கட்டு பௌத்தகட்டிலேயே வளர்த்தேன். ஆமா. அவங்க இன்னைக்கு சொல்றாங்க, நாங்க போறத துண்ணுப்புட்டு ஒரே இடத்துல படுத்துட்டு தூங்கு. சாமியாரு, படுக்கிற இடம் கூட மாத்தப்படாதான். எனக்கு தெரியும் அந்த இடம் எங்க இருக்குன்னு, ஊருக்கு வெளியே இருக்கு. அப்படி எல்லாம் அசிங்கமா பேசப்படாது. அட இதை விட அசிங்கமா பேசிட்டாங்க, எல்லாருமே சேர்ந்து பேசிட்டாங்கயா. எல்லாரும் பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பொண்ணு பேசினது தான் என்னால நம்பவே முடியலையா. சாமியாரே, அந்த பொண்ணு பேசுன எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீயே ரயில் டிக்கெட் வாங்கி கொடுத்து போடா காயிட எங்கேயாவது போய் சேருன்னு. சாமியாரே, கடிச்சா ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறேன். அந்த பொண்ணு சொல்றாயா, இனி நீங்க சம்பாரிச்சு எங்களுக்கு ஒண்ணும் ஆக வேண்டாம், இனி நீங்க சம்பாரிச்சு எங்களுக்கு ஒண்ணும் ஆக வேண்டாம். இருக்கிறது நினைச்சிட்டா எங்களுக்கு போறோம், இருக்கிறது நினைச்சிட்டா எங்களுக்கு போறோம். சாமியாரே, நீ மனுஷன் அப்பன்னு சொல்லு. நீதான் சொல்லிட்டியே, நான் சாமியாரு. இது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன வீட்டுல இருந்து விரட்டின முடிவுக்கு அவங்க வந்தாச்சு. அவங்களா பார்த்து சீனாயா வெளியே போங்க, நான் போயிடுறேன். இருங்க, நீ அந்த வீட்டுக்கு தானே போகக்கூடாது. ஆமா, என் குடிசையில இருங்க. இங்க வந்து வெட்டினாக்கா இது என் சொந்த இடம் ஐயா.
நான் சாப்பிடுறதை சாப்பிட்டுக்கிட்டு நீ இங்கே இல்லையா சாமியாரு? எனக்கு தெரியுமே நீ அவங்க ஆளாச்சு. நான் கௌரவமா போறது உனக்கு பிடிக்கலையா? அவங்க இங்க வரணும், என்ன அடிக்கணும், அவமானப்படுத்தணும், அப்பதான் நீ ஆனந்தப்படுவ. அதுதான் நீ வழி பண்றியா? சாமியாரு அவங்க முடிச்சுட்டாங்கயோ, நீ முடிச்சுக்க. என்னங்க என்ன பெரியவங்க இங்க இருந்தாங்களே பாத்தீங்களா? எனக்கு தெரியாத, நான் மாட்டுக்கூட இருந்து வரேன். வேற எங்க போயிருப்பாங்க? எங்க போயிருப்பாரு? சாமியார்ட்ட பேசிட்டு இருப்பாரு. பல்லு விளக்காம அவங்க வெளியே போக மாட்டாங்க, தெரியுமா அது உங்களுக்கு? அப்படியா? வா சாமியார் கூட்டையில பாப்போம். சாமியார் ஐயா, என்னம்மா? நில்லுங்க நில்லுங்க. என்ன பெரியவங்க இந்த பக்கம் வந்தாங்களா? என்ன காலம் காத்தால புருஷன் பொண்டாட்டி 2 பேருமா இவ்வளவு அக்கறையா பெரியவரை தேடிக்கிட்டு வர்றீங்க? என்ன சாமியார் ஐயா, நீங்க தானே சொன்னீங்க பெரியவங்களுக்கு நேரா நேரத்துக்கு சோறும் நிம்மதியான ஓய்வும் கொடுங்கன்னு. ஆமா. அதனாலதான் காலம் காத்தாலேயே ஆகாரத்தை கொடுத்து விடலான்னு வந்து பார்த்தேன், காணோம், தேடிட்டு வந்தோம். அப்படியா? அது என்ன சாமியார் ஐயா? ஒண்ணுமில்ல. ஏமா அவருக்கு ஓய்வு கொடுக்கிற சம்பந்தமா வேற என்ன செய்யறீங்க? எப்படி நடந்துக்கிறீங்க? சாமியார் ஐயா, பெரியவங்க கண்ணுக்கும் காதுக்கும் எந்த விஷயமும் வெட்டாதபடி எல்லாத்தையும் நாங்களே பார்த்து செய்யறதா ஒரு முடிவுக்கு வந்து செய்யவும் ஆரம்பிச்சோம். சுருக்கமா சொல்றேனே, அவங்களை இந்த அசைய விடாம பேசாம ஒரே இடத்துல உட்கார வச்சுக்கிட்டோம். ஓஹோ, அப்படி உட்கார வச்சுட்டானா அது? ஏம்மா நீங்களா பார்த்து எல்லாம் செய்றீங்களே, அது சரியா வருதா உங்களுக்கு? யோ, இத போய் கேட்கிறீரே காணோம். நாங்க செஞ்சா சரியா வருமா? இவ என்னமோ பைத்தியக்காரி. அவருக்கு ஓய்வு கொடுக்கணுங்கிற நினைப்புல அவர் செஞ்ச காரியத்தெல்லாம் என்ன செய்ய சொல்லிப்பட்டா, நான் எதை செஞ்சாலும் குழப்பம், எவனை பார்த்தாலும் ஒரே பயம். அதுக்கு சாமியார, நான் என்னமோ அவர் கூட பிறந்துட்டா அதனால இந்த பையன் அண்ணனை பத்தி பெரிதா பேசுறான்னு நீ நினைச்சு போடக்கூடாது. இல்ல இல்ல சொல்லு. ஓ சாமியார, 1000 பெரிய மனுஷன் வரட்டும், அவனெல்லாம் எங்க அண்ணன் ஆயிட முடியுமா? ஆனா ஒண்ணு சாமியார, எங்க அண்ணன் பெரிய மனுஷன் மட்டும்தான். அதிர்ஷ்டக்காரன் யாருன்னா அது நான் தான். அது இப்படி சொல்லுவ? என்ன சாமியார, அடிமுட்டா பையன் நான் அவருக்கு தம்பியா பிறந்திருக்கிறேனே, அந்த அதிர்ஷ்டம் அவருக்கு வருமா? சாமியார, நான் என்ன சொல்றேன், நீ எதையா பாக்குற? அது இல்ல, நீங்க அவருக்கு ஓய்வு கொடுக்கணுங்கிற நல்ல எண்ணத்தினால அவரை உட்கார வச்சு என்னென்னமோ பேசி எப்படி எப்படியோ நடந்துக்கு போக தன்னை அவமானப்படுத்துறதா அவரை நினைச்சு கோவிச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டா போயிட்டாரா தெரியுமா? என்னடி கொடுமை, அண்ணன் ஊரை விட்டே போயிட்டாரோடி. கொஞ்சம் இருங்களேன் சாமியார், நாங்க அவங்களை என்னத்த பேசணும், எப்படி நடந்துகிட்டோமா? அதையாவது அவங்க சொன்னாங்களா உங்ககிட்ட? சொல்லாம போவாரம்மா. என்ன சொன்னாங்க? இனிமே சின்னாண்டதான் பெரிய ஆண்டையா இருந்து தீரணும்னு சொன்னது உண்டா? உண்டுங்க. இனிமே நீங்க சம்பாதிச்சு எங்களுக்கு ஒன்னும் ஆக வேண்டியதில்ல, இருக்கிறது நிலைச்சிருந்தா எங்களுக்கு போதும்னு சொன்னேன். இப்படி எல்லாம் பேசினா அவருக்கு எப்படி அர்த்தப்படும்? அவங்க எப்படி அர்த்தப்படுத்திக்கிட்டாங்க? அடியே, எனக்கும் தெரியாம இப்படிப்பட்ட பேச்செல்லாம் பேசிருக்கியா நீ? இறையா, நீ என்ன யோகிற? பெரியவர் செய்யறதெல்லாம் இனிமே நான் தான் செய்ய போறேன். இனிமே எதையும் அவரே கேட்க கூடாது, எல்லாம் என்கிட்டயே வந்து கேட்கணும்னு பண்ணையாளுகிட்ட நீ சொன்னது உண்டா? உண்டு. இப்படி ஆளுக்கு ஒரு விதமா பேசி அவரை விரட்டி விட்டு இப்ப வந்து நின்னுகிட்டு அதுதான் என்ன செய்யறது? அடியே, நான் அப்பவே சொன்ன கேட்டியாடி? என்ன காரியம் பார்க்க சொல்லி எங்க அண்ணனை ஊரை விட்டே துரத்தி விட்டீல, அவரை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வரல, நான் சத்தியமா தூக்குப்பட்டு செத்து போடுவேன். அவங்க எப்ப போனாங்க? இப்பதாம்மா போறாரு. அதுக்குள்ள ஊரை தாண்டி போயிருக்க முடியாது, வாங்க. இருமா, இனிமே அவர் யாரு கூப்பிட்டாலும் வரவே மாட்டான். அவங்க வர்றாங்களோ இல்லையோ, அவங்க முகத்தை நேரா பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டு தீரணும். புறப்படுங்க. நீ எல்லாத்தையுமா கேட்க போற? சாமியார் ஐயா, நான் அவங்களை விரட்டி விட்டேன்னு இவரு எவ்வளவு சீக்கிரமா சொல்லிவிட்டார். இவருக்கு அவர் அண்ணனா இருக்கலாம், ஆனா எனக்கு அவர் மச்சான் மட்டும் இல்ல, என் தகப்பனா மட்டும் இல்ல, நான் கும்பிடுற தெய்வமாவே நினைச்சிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லீங்களா? தெரியும். நீங்க சொல்லுங்க சாமியாரே, நான் அவங்கள விரட்டுவேனா? சொல்லுங்களே. நான் என்னத்தையுமா சொல்றது? நீங்களும் மறந்துட்டீங்களா? பெரியவங்க கண் இருக்கும் போதே நான் சுமங்கலியா போயிடணும்னு சொன்னவளாச்சே, நான் அவங்கள போய் விரட்டுவேனா? சாமியாரே, புறப்படுங்க. அவரை தெய்வமா நினைச்சது என்னுடைய குத்தமா? என் மனச புரிஞ்சுக்காம போனது அந்த தெய்வத்தோட குத்தமான அந்த பெரிய மனுஷனை பார்த்து நான் கேட்காம போகவே விட மாட்டேன். வாங்க நீங்க. அம்மா அம்மா அம்மா, என்ன மன்னிச்சுக்கம்மா, என்ன மன்னிச்சு. நான் உன்னை சரியா புரிஞ்சுக்கல அம்மா, என்ன மன்னிச்சுக்க. நான் மனுஷனா இருக்கிறதுக்கே லாய்க்கில்லாதவரம்மா. என்ன ஒரு தெய்வமாகவும் பெரிய மனுஷாவும் நினைச்சது உன் தப்புதான்மா. இப்ப நான் நல்லா புரிஞ்சுட்டேம்மா, நல்லா புரிஞ்சுட்டேன். ஆனா உங்களை எல்லாம் ஒண்ணு கேட்டுவேன் அம்மா, என்ன தெய்வமா நினைச்சு கல்லா உட்கார வச்சுட்டாருங்க. உங்க அப்பா நினைச்சு எனக்கு ஓய்வு கொடுத்துடாருங்க. உங்க வீட்டு வேலைக்காரனா நினைச்சு எனக்கு சதா வேலை கொடுத்துட்டே இருங்கம்மா. உங்களுக்காக உழைக்கிறது தான் எனக்கு ஆனந்தம்.
உங்களுக்காக சிந்திக்கிறதாமா எனக்கு நிம்மதி. வாங்கம்மா வீட்டு போலாம் வாங்க, என்ன மன்னிச்சுங்கம்மா. அப்பா வா. ஏய்யா பெரியவரே இப்ப என்ன சொல்ற? சாமியார சும்மாரியா, எங்க பிள்ளை வச்சு வீடாச்சு, நீ என்ன மத்தியில பாப்பா வா வா வா. உங்க தயவால என் பையன் வக்கீலுக்கு படுத்து பாஸ் பண்ணி விட்டான் கடவுளே. எங்க பரம்பரைக்கே விளக்கேற்றி வச்ச கடவுளே, உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம் கடவுளே, உங்களை மறக்கவே மாட்டோம். முருகா வாடாங்க வாடாங்க. பல பல. ஆமா, நீ படிக்கும் போது என்னதான் நினைச்சு படிச்ச? ஐயா, நான் கீழ் ஜாதியில பிறந்த பிள்ளையாச்சுக்கலாம். படிச்சு முடிச்சு எப்படியாவது எங்க ஆயி அப்பரை நல்லபடியா காப்பாத்தணும், அக்கா தங்கச்சிகள் எல்லாம் பெரிய இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும், நானும் 4 பேர் மாதிரி தர நிமிர்ந்து நடக்கணும்னு நினைச்சுட்டாங்க படிச்சேன். நம்ம பிள்ளைங்க கூட இந்த வருஷம் கண்டிப்பா பாஸ் பண்ணி விடுவாங்க. நம்புறியா? ஆமா பாப்போம்.